இல்ல இந்த வீடியோ எப்படி இல்ல. இன்னைக்கு ஒரு சீரியஸான ஆனா இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். வை சோ மச் ஹேட் ஃபார் சாய் அபியங்கர். சினிமா இண்டஸ்ட்ரியில நெப்போ கேஸ் வர்றது ஒன்றும் புதுசு இல்லையே. ஆனா இந்த கேஸ்ல ஏன் சாய் அபியங்கர் மேல மட்டும் இவ்வளோ ஹேட், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம், வந்தனம். நான் உங்கள் YSK. Fasten your seatbelts, let's take off now. Oh, supernova. அபியங்கர் 2004 பிறக்கிறாரு. எல்லா மியூசிக்கல் ஃபேமிலி மாதிரியும் ஒரு மியூசிக்கல் ட்ரைனிங் அட்டன் பண்றாரு. அது யாருக்கிட்டனா A.R. ரமன் அவர்கள்ட்ட வந்து அட்டன் பண்றாங்க. அனிருத் அவரு கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இண்டிபெண்டா ஒரு சாங் ரெடி பண்றாரு. இங்கேயே பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா திங்க் மியூசிக் இந்தியில வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், புரியுதுல, எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதவங்க பேர் தான் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல சாய் அபியங்கருக்கும் சப்போர்ட் கிடைச்சு. அப்புறம் ரிலீஸ் ஆன பாட்டு தான் கட்சி சேர ஓவர் நைட்ல வைரல் ஆச்சு. திருப்பி அந்த பாட்டை யோசிச்சு பார்த்தோம்னா நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதையும் தாண்டி அந்த பாட்டு ரொம்ப வைரல் ஆனதுக்கு சமயத்தாவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் ஆசை கூடன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, சித்திரை புத்திரின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் படங்கள்லாம் சைன் ஆகிட்டே இருக்கு. இதுதான் பெரிய ஆச்சரியம். என்ன படத்துக்குலாம் சைன் ஆகுது? சரி, ஓகே, இவர் மேல ஆல்ரெடி நெப்போகேட்னு ஒரு பட்டம் இருந்தது, அது அப்படியே கொண்டு வராங்க போல, படத்துல கால் பதிக்கிறாங்க போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது பென்ஸ் தான். லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டோரியில பாக்கியராஜ் கண்ணன் அவரோட ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன்ல வந்துட்டு பென்ஸ்னு ஒரு படம் வரப்போகுது. அது வந்து யாருன்னு பார்த்தா ராகவா லாரன்ஸ் அவர் தான் நடிக்கிறாரு. அந்த படத்தோட ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய் அபியங்கரவமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் ஒன்னு தொட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 படம் அடுத்தடுத்த மாசம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் இங்க பெரிய சந்தேகமாவே போச்சு. இதெல்லாம் சேர்ந்து பெருசா ஒன்னு ஷாக் வந்தது என்னன்னா, சூர்யா 45 அஜய் பாலாஜி இயக்கத்துல வரக்கூடிய படம். அதுக்கு ஃபர்ஸ்ட் A.R. ரமன் தான் மியூசிக் டைரக்டர் முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா என்ன கருத்து வேறுபாடா, என்ன பிரச்சனை இல்ல, A.R. ரமனுக்கு ஏதாவது டேட் இஷ்யூவா என்னன்னு தெரியல. செகண்ட் சாய் அபியங்கர் வந்து மியூசிக் பண்ணுவாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ மை காட். A.R. ரமனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு பையன் ரீப்ளேஸ் பண்றது யாராலுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருந்தா கூட சரி, அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் A.R. ரமனை வந்து சாய் அபியங்கர் ரீப்ளேஸ் பண்றேன்னு வந்தது ரொம்பவே ஷாக்கான ஒரு விஷயமாவும் மாறிச்சு. இவர் தமிழ்ல மட்டும் பண்ணா பரவாயில்ல, மலையாளத்திலயும் போயிட்டு டெபியூ பண்ணது இன்னுமே பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஒரு படத்தோட ஆல்பம் கூட முழுசா ரிலீஸ் ஆகல அந்த டைம்ல. இன்னைக்குதான் டியூட் வந்திருக்கு, எல்லாம் அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஆனா அன்னைக்கு எந்த பாட்டுமே வரல, எந்த படத்துல எந்த பாட்டுமே வரல. பென்ஸோட டீம் மட்டும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து வேற எதுவுமே வரல. எதுவுமே வராம எப்படி ஒரு பையனுக்கு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கொடுக்க முடியும்? இத்தனை ப்ராஜெக்ட்ஸ், இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எப்படி நீங்க கொடுக்க முடியும்? அங்கதான் பெரிய கேள்விக்குரிய நமக்கு எழுது. முக்கியமான காரணம் இந்த ஹேட்டுக்கெல்லாம் என்னன்னா மியூசிக் தான், பர்டிகுலர் சாங்ஸ் தான். பிகாஸ் ஆல்பம் சாங்கா இருக்கும் போது வேற, நீங்க வைராலிட்டிக்காகவே நீங்க அந்த ஆல்பம் சாங்ஸ் பண்ணலாம், அது வேற கதை. பட் ஒன்ஸ் ஒரு படத்துக்குன்னு வரப்போ there has to be something connecting with the movie நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இத்தனை வருஷம் நாங்க படங்கள் பார்த்தது, ஒவ்வொரு பாட்டுமே அந்த படத்துக்கு கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுல இருக்க லிரிக்கா இருக்கட்டும், அதுல இருக்க பாடலா இருக்கட்டும், அதுல யூஸ் பண்ணிருக்க இதா இருக்கட்டும், சம்திங் அந்த படத்தோட வைபு, அந்த படத்தோட சோல், அந்த படம் எப்பேற்பட்ட படம்ன்றது ஒவ்வொரு பாட்டுமே உணர்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்த டைம். இது அப்படியே ஒரே நாள தூக்கி எரிஞ்சிட்டு இதுதான் இனிமே பாட்டு அப்படின்னு வரப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு. நான் பர்சனலா ஃபீல் பண்றது, சாய் அபியங்கரோட பாட்டுல வந்து மிக்சிங் கரெக்டா இல்லையோ, நான் கேட்கறத வச்சு சொல்றேன், எக்ஸாக்ட் டெக்னிக்கலாலாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் எப்பவுமே மியூசிக் லிரிக்கை விட மியூசிக் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆல்பம் சாங்கை நான் இங்க கொண்டு வரல, பட் படத்துக்குன்னு வரப்ப அந்த ஒரு நேக் மிஸ் பண்றாருன்னு தோணுது. ஆல்பம் சாங்ன்றதை நீங்க வீட்டுக்குள்ள கேட்க போறீங்க, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், அவ்வளவுதான். மேக்ஸிமம் ஒரு மினி ஹோம் தியேட்டர், ஒரு சவுண்ட் பார், இவ்வளவுதான் அதோட இதுவே இருக்க போகுது. பட் படத்துக்குன்னு வரப்போ பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ், பெரிய பெரிய இதுன்னு வரப்போ அது கொஞ்சம் மிஸ் ஆகுதோன்னு எனக்கு இங்கே தோணுது. இந்த டியூட் படத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டு வந்தப்போவே எனக்கு அந்த பிஜிஎம் பிடிச்சிருச்சு. டு பி ஹானஸ்ட், பிடிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு அந்த ஓப்பனிங். அது சாங்கா என்னைக்கு கொஞ்சம் ஊரும் பிளட் சாங்கா வந்துச்சோ எனக்கு உண்மையிலே பிடிக்கல. இது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னடா ஒரு மாதிரியா இருக்கே பாட்டு. அல்லையே அல்லையே காட்டுல மலையே அல்லலே அல்ல டியூட், இந்த மாதிரியான ஒரு இது நம்ம பெருசா கேட்டிருக்கவே மாட்டோம். ரொம்ப அந்த வார்த்தையை ரொம்ப திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. படத்தோட பேர்ல பாட்டு வருது, தீம் ரெடி பண்றீங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே ஃபைன், அது ஒரு வகையில ஏற்க முடியாத ஒரு விஷயம். ஆனா இந்த ஊரும் பிளட் சாங்கே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு ஓப்பனிங்லே. சரி ஓகேன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னன்னா அதுல ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துட்டு வைரல் பண்ணிடுறாங்க. வைரல் இன்ஃபுளுசர்ஸ்ட கொடுத்து வைரல் பண்றாங்க.
மற்றபடி வேற விஷயங்கள்லாம் இருக்கு. வைரல் பண்ணணும்னு நினைச்சா எந்த விஷயத்த வேணா வைரல் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறாங்க வைரல். ஜஸ்ட் பிகாஸ் த சாங் பிகம்ஸ் அ வைரல் டசன்ட் மீன் இட் குட்னு நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி எல்லா தரப்புக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ண முடியாது. பட் மெஜாரிட்டியான ஒரு இதை பிடிக்கணும்ல, அது இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த ரீல்ல பார்த்து அந்த 30 செகண்ட் தான் பாட்டு, அது நல்லா இருந்தா போதும், 30 செகண்ட் மட்டும் பிடிச்சிட்டா போதும், அந்த ஹூக்கு மட்டும் பிடிச்சிட்டா போதும் நிறைய பேர் நினைக்கிறாங்களோ, அதுதான் ஒரு மாதிரி நல்ல பாட்டோன்னு அந்த டேக் கொடுத்துடலாம் போல அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது. அந்த காலத்துல ஜென்சிக்கு முன்னாடி இருக்க எல்லாமே சரி, எல்லா ஏஜ் பீப்புளும் நான் சொல்றேன், நம்ம வளர்ந்ததெல்லாம் ஒரு படத்துல 5 பாட்டு நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு இருக்கிறதுல 2-3 குறைச்சிட்டாங்க. ஆனா 5 பாட்டு 6 பாட்டு இளையராஜா படங்கள் அவங்க எல்லாம் பார்த்தா 6-7-8 பாட்டு இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே கேட்டு வளர்ந்த ஆளுங்க நம்ம. அதுல எல்லாத்துலயுமே எதுவுமே ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்கும். அப்பெல்லாம் என்னன்னா வைரல் பண்ணணும்னு ஒரு பாட்டு பண்ண மாட்டாங்க, படத்துக்காண்டி பண்ணுவாங்க. அந்த படத்தை இன்னும் எப்படி தூக்கி நிறுத்தும் அந்த பாட்டு அப்படின்றக்காகவே தான் பாட்டு பண்ணுவாங்க. இந்த 30 செகண்ட் வைராலிட்டின்ற கான்செப்ட் இப்போ வந்தனால அது ரீல்ல வந்தாதான் வைரல், அப்பதான் நல்ல பாட்டு அப்படின்ற மாதிரியே ஒரு பிம்பத்துக்குள்ள இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸா இருக்கட்டும், பிஆர் டீமா இருக்கட்டும், அவங்க எல்லாம் போயிடுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த பல்கி படத்தை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா அது மலையாளத்துல வந்த படம் நான் பார்க்கவும் இல்லை. அந்த படத்துல இருக்க எந்த பாட்டுமே நான் கேட்கலாம். அதனால எனக்கு சுத்தமா தெரியல. அதை பத்தி நான் கமெண்டே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தெரியல, நான் கேட்கவும் இல்லை. ஆனா சூர்யா 45 அதோட தீம் கேட்டேன். இதுதான் பெரிய இடியா இடிக்குது. ஐ அக்ரி வித் தட். விஜய் ஆண்டனியும் இதே மாதிரி பண்ணியிருக்காரு, அனிருத் அவர்களும் இதே மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் தேர் இஸ் சம்திங், அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, விஜய் ஆண்டனியும் புரியாத வார்த்தைகளை போட்டிருப்பாரு, ஒத்துக்கிறேன். ஆனால் அது என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். சாய் அபியங்கர் அவர் மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அந்த பாட்டு கேட்க போறது கிடையாது. ஆனாலுமே அதுலயும் நீங்க பாருங்க, இப்ப சூர்யா 45ல இப்போ காடு மோடுன்னு ஒரு பாட்டு வந்திருக்கு, நல்லா இருக்கு. பட் சேம் திங், மியூசிக் அதிகமாகவும் லிரிக் கீழே இருக்க மாதிரி தோணுது. அவர் என்ன பாடுறாருன்னே நமக்கு தெரியல. இது காடு மோடு இது மட்டும் தெரியுது. அதுக்கிட்ட இந்த இதுல என்ன வார்த்தை வருதுன்னே தெரியல. மேபி ஒரு ஃபைன் டியூனிங் எங்கேயா நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு இல்ல அந்த மிக்சிங் தெரிஞ்சவங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் அவங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஆஸ் ஆடியன்ஸா எனக்கு கேட்கறது மட்டும் தானே தெரியும். இது நல்லா இருக்கு, இது கம்மியா இருக்கு, இது அது இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். எக்ஸாக்டா சொல்றதெல்லாம் மியூசிக் நாலேஜ் இருக்கவங்க, அந்த மிக்சிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க சொல்ல முடியும். இவர் ஏஆர் ரஹ்மானே ரீப்ளேஸ் பண்ணனால, ஏஆர் ரஹ்மான் ஸ்கூல்ல தான் இவர் படிச்சாரு, அங்கிருந்து ரீப்ளேஸ் பண்ணனால நான் திருப்பியும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போலான்னு நினைக்கிறேன். 30-35 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா இதே மாதிரிதான் ஒருத்தர் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தார், இளையராஜா அவர்கள். அவருக்கு பேரலா அவரோட ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணவர், இளையராஜா கூட ஒர்க் பண்ணவர் ஏஆர் ரஹ்மான் தனியா படம் பண்றாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மானோட ஃபர்ஸ்ட் படமே ஹிட் ஆகுது, நல்லா வருது. அங்க அந்த பாட்டுலாம் நல்லா வருது, நல்லா இருக்கு, கேட்கறது நல்லா இருக்கு. அது புது வகையான சவுண்டிங்கே புதுசா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா இருக்கும். நான் நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் நம்ம கம்பேரிசன்ல சொல்லியிருப்பாங்க, இளையராஜா அவர்களது ஏன்னா அன்னைக்கு இருக்க டெக்னாலஜில அவர் கொஞ்சம் பழமையான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாரு. அதனால அந்த ஒரு ரீல் ஓடுற சத்தம் மாதிரி ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒன்று கேட்கும். இப்பெல்லாம் அது கொஞ்சம் ரீமாஸ்டர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பட் அன்னைக்கு இருக்கிறதுல ஒரு வகையான ஒரு சவுண்ட் கம்மியா இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்காது. அன்னைக்கு எக்ஸாக்டா அன்னைக்கு இருக்க பாடலை போய் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரீமாஸ்டர் பண்ணதான் நம்ம கேட்கிறோம், இன்னைக்கு அது தெரியாது. அன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா பழைய பாடல மேபி வீடியோ சாங்ஸ் ஏதாவது இருந்தா கேட்டு பாருங்க, மேபி அதுல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். ஏஆர் ரஹ்மானுக்கு புது சவுண்டிங் அந்த ஃபீல் பண்ணது காரணமே அந்த கிளாரிட்டி தான், அந்த வாய்ஸ்ல இருக்க கிளாரிட்டி, அந்த மியூசிக்ல இருக்க கிளாரிட்டி, அதை தான் கொண்டு ஸோ அந்த ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டை நிறைய பேரால தாங்க முடியல. அன்னைக்கு இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள், ரொம்ப வருஷத்துக்கு அந்த பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இளையராஜா வர்சஸ் ஏஆர் ரஹ்மான்றது என்னைக்குமே ஒரு எவர்கிரீன் டாபிக்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது சண்டை போட்டவங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாங்க. அதனால பெரிய லெவல் ஆஃப் சண்டை இல்லை. இன்னைக்கு எல்லார் பாட்டுமே கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது அன்னைக்கு சோஷியல் மீடியா இல்லாதனால நமக்கு தெரியல. அந்த மாதிரி தான் இது இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். சாய் அபியங்கர் ஷிஃப்ட் மேபி இத்தனை வருஷம் ஒரு பாடலை கேட்டு நம்ம வளர்ந்துருக்கோம். இதுக்கு இன்னைக்கு இருக்க ஜென்சிஸ் அவங்க ஒரு வகையான ஒரு பாட்டு கேட்டுலாம் வளர்ந்துருக்காங்க. அவங்க ஃபாரின் பாட்டு எல்லாமே கேட்கறாங்க. வேர்ல்டு வைட்ல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லார் பாட்டுமே அவங்க கேட்டு வளர்றாங்க. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோ. நம்மள நம்ம மோர் ஆஃப் லோக்கல் ரூட்டட் சாங்ஸ், லோக்கல்ன்றது ரூட்டட் சாங்ஸ் நிறைய கேட்டு நம்ம வளர்ந்துருக்கோம். அதனால நமக்கு இதெல்லாம் பிடிக்கலையோன்னு தோணுது. இதுதான் அந்த ஜென்ரேஷன் ஷிஃப்ட், இப்படிதான் இருக்குமோ, ஆக்சுவல் ஃபீலிங் இப்படிதான் இருக்குமோன்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா யாருமே ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இத்தனை படத்துக்கு சைன் பண்ணி இவ்வளவு பெரிய ஹேட்டும் சம்பாதிச்சது கிடையாது, இவ்வளவு பெரிய உயரத்துக்கும் போனது கிடையாது. ஒத்துக்கிறேன் அனிருத், ஏன்னா இப்ப அடுத்த கம்பேரிசன் அங்கதான் போகும். அவரும் ஒரு நெப்போ கேடு தான், இல்லைன்னா அது மறுப்பே கிடையாது. ஆனா அனிருத்தோட ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஹிட் எது 3, அதுக்கப்புறம் இன்னொரு படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம், லைன் பை லைன் ஒரு படமா தான் வந்தாரு. ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாவே வரல. ஸோ இன்னைக்கு டேரக்டர்ஸ் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் மாறி இருக்காது. பட் அனிருத் ஃபீல்ஸ் லைக் அனிருத் வந்து ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன், ஒரு மியூசிக் கம்போசரா அவர் கிளைம் பண்ணிக்கவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மியூசிக் ப்ரொடியூசர். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு, அது அவரே சொல்லியிருக்காரு. சுதீர் சீனிவாசன் இருக்காருல, அவர் சேனல் அவரே சொல்லியிருக்காரு. அதை போய் பாருங்க. அனிருத் ஹிப்ஹாப் தமிழா வந்து அவங்க ஒரு வகையான மியூசிக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. லாங் ஃபார்மேட்டா, அதாவது 2 சரணம் இருக்கக்கூடிய பாட்டை வந்து ஒரே சரணம் தான், ஒரே பல அந்த மாதிரி வந்து ஷார்ட் ஃபார்மேட்டா சுருக்கிட்டாங்க பாட்டு எல்லாமே. அவங்க பாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா 3-4 நிமிஷம் தான். 5 நிமிஷம் பாட்டெல்லாம் ரொம்ப அபூர்வமானது அவங்களோட மியூசிக் ஆல்பம்ஸ்ல. ஹிப்ஹாப் தமிழாவா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், படங்களோட மியூசிக் ஆல்பம் சொல்றேன். ஏன்னா ஹிப்ஹாப் தமிழாவது வாடிப்புல வாடி எனக்கு தெரிஞ்சு 6 நிமிஷம் நம்ம வரும். அதனால அதெல்லாம் ஆல்பம் சாங்ஸ் அதை விட்டுருந்தோம். பட் படத்துக்காக பண்ணது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும் பாட்டு, அதை தாண்டி இருக்காது. ஆனால் அவங்க வைராலிட்டி ஃபோக்கஸ் பண்ணியே பாடல்கள் பண்ணல. ஓகேங்களா, ஏன்னா அவங்க டைம்ல ரீல்ஸ்ன்ற ஒரு இதுவும் கிடையாது. வேற அவங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டு நல்லா இருக்கணும், லென்த் கம்மி பண்ணிக்கலாம், பாட்டோட லென்த் கம்மி பண்ணிக்கலாம். பட் சேம் நான் சொல்றேன், கண்டிப்பா அந்த படத்துக்கு ரிலேட் இல்லாம அந்த பாட்டுலாம் இருக்காது. புதுசா நீங்க ட்ரை பண்ணலாம். மேபி ஒரு 2-3 பாட்டு அங்கங்க போலாம். படத்துக்குன்னு இல்லாம தனியாவே எழுதுவோம், தனியா ஒரு கற்பனையில அந்த பாட்டு எழுதுவோம், ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு சிச்சுவேஷன் வச்சு இந்த பாட்டு கொண்டு வருவோம்லாம். அந்த மாதிரி பாட்டு எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு சாய் அபியங்கர் பண்ணக்கூடிய விஷயம் ஜஸ்ட் வைராலிட்டி பேஸ் பண்ணியே பண்ற மாதிரி. மேபி டைரக்டர்ஸ் அந்த மாதிரி கேட்கறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே டேரக்டர்ஸ் தான் அந்த மியூசிக் ஓகேவா வேணாவான்னு சொன்னேன். ஏன்னா இப்போ சாய் அபியங்கரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவரால் டிசைட் பண்ண முடியாது, இந்த பாட்டு வச்சுங்க நல்லா இருக்கும்னு அந்த அளவுக்கு டிசைட் பண்ற அத்தாரிட்டியில் அவர் இருக்க மாட்டார். டேரக்டர் சொல்றதும் கேட்டாங்க. ஸோ லிரிக் அப்ரூவ் பண்றதாவும் இருக்கட்டும், லிரிக்குமே இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்கிற மாதிரி. சரி, லிரிக்கு தான் நீங்க பயங்கரமா எழுதணும்லாம் நினைக்கிறீங்க, ஒத்துக்கிறேன். இதை பாட்டா கொண்டு வரும் போது தெளிவா, அந்த தெளிவு இல்லை, அந்த கிளாரிட்டி ஆஃப் சவுண்ட்ஸ்ல, கிளாரிட்டி ஆஃப் லிரிக் இல்லை. பர்சனலா நான் அதான் ஃபீல் பண்றேன். அதோட ஹேட் ஒரு வகையான காரணமும் அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 30 செகண்ட்ஸ் இது பேஸ் பண்ணியே தான் இருக்கு. சுத்தி அந்த 30 செகண்ட் குள்ள தான் அவரோட பாட்டு முடிஞ்சிருது. இப்போ அந்த ஒண்ணுல என் மூச்சவ பேச்சவ சொல்லும் அழகவ, இது அவ்வளவுதான். இதுக்குள்ளதான், இதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன வச்சுன்னு கேட்டா அப்படியே இது என்ன வரும் இந்த பாட்டுக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. இது ரீல்ல போட்டு ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க, அவ்வளவுதான். முன்ன பின்னாடி தான் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா இவங்க தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும், இவங்க தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடாது நம்ம யாருமே சொல்ல முடியாது. யார் வேணா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாம், யார் வேணாலும் அவங்க டேலண்ட் காமிக்கலாம். சாய் அபியங்கர் மஸ்ட் ஹேவ் டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கலாம். பட் அவர் ஒரு நெப்போ கிட்ன்றதை அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் நானா ட்ரை பண்ணன்ற மாதிரி அவரு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. சும்மா நீங்க இப்போ இதுக்கெல்லாம் மெயில் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. திக் மியூசிக் இந்தியாவுக்கு மெயில் போட்டீங்கன்னா யூ கேன் ஹேவ் கான்டாக்ட்ஸ், யூ கேன் டூ வாட் எவர். அதெல்லாம் கிடையாது. ரியாலிட்டி பேசுங்க. அப்பெல்லாம் ஒன்னும் உடனே மெயில் போட்ட உடனே உங்க சாங் கொடுங்க, நாங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம், அதெல்லாம் யாரையும் அப்படிலாம் வர மாட்டாங்க. யூ ஹேவ் பேக்கிங், அதை ஒத்துக்கணும். எங்க அப்பா அம்மா இருக்கனால எனக்கு ஒரு 10 ஸ்டெப்புக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றத நீங்க ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டாலே போதும், தமிழ்நாட்டு மக்கள் வந்து தூக்கி கொண்டாட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க பெரிய எல்லாம் எடுத்துக்கலாம், எல்லாருமே நெப்போ கிட் தான். ஆனா அவங்க யாருமே வந்துட்டு நான் சொந்த முயற்சியில தான் வந்தேன், உள்ளுக்குள்ள வந்தேன் அப்படின்லாம் யாருமே கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. இல்ல ரொம்ப ஈஸி அந்த இது சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே எங்க அப்பா தான் கூட்டு வந்தாங்க, எங்க அம்மா கூட்டு வந்தாங்க, இதுதான் வரும், நான் டைரக்டரோட பையன், நான் ப்ரொடியூசரோட பையன், இப்படிதான் நான் உள்ள வந்தேன், உள்ள வந்து என்ன நானே வளர்த்துக்கிட்டேன் அப்படின்ற எல்லாருமே இன்னைக்கு இருக்க எல்லா டாப் ஹீரோஸ்மே அப்படிதான். உள்ள வரும்போது அவங்கள வந்து ரோஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா உள்ள வந்து அவங்கள தன்னைத்தானே செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்ததுதான். இன்னைக்கு தளபதி விஜய் கூட எடுத்துக்கலாமே. அவரு ஆரம்பத்துல வந்து அவங்க அப்பா வச்சு இந்த வீடெல்லாம் வித்து தான் அவர் படத்துல நடிக்க வச்சதா நிறைய இது இருக்கு. அப்புறம் பூவை உனக்காக வரும்போதுதான் இட் வாஸ் மேசிவ் ஹிட். அதெல்லாம் என்னன்னா சின்னதா அவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டது. அங்கங்க கொஞ்சமா வந்து இன்னைக்கு வந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி இன்னைக்கு அவர் அரசியல் வந்தனால அதோட லூப் ஹோல்ஸுமே இன்னைக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அவர் அந்த ஸ்டேஜ்ல இருக்கான்ற லூப் ஹோலுமே ஒரு மாதிரி இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்கு. பட் அதுக்குள்ள போக வேண்டாம், அது என்டையரா வேற சேனல்ல பேச வேண்டிய டாபிக். ஸோ சாய் அபியங்கருக்கு அஸ் ஒரு மியூசிக் லவ்விங் பர்சனா நான் சொல்றது என்னன்னா, உங்க சாங்ஸ்ல கிளாரிட்டி கம்மியா இருக்கு, அந்த கிளாரிட்டியை மட்டும் கொண்டு வந்துருங்க. அண்ட் தென் கொஞ்சம் மேபி உங்களோட ஸ்லோ சாங்ஸும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஜஸ்ட் ஒரு வைராலிட்டிக்கு பேஸ் பண்ணி சாங்ஸ் வேண்டாம். மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்டா கூட வைராலிட்டி பேஸ் பண்ணி அதுக்காக மட்டுமே சாங் பண்ற வேலை வேண்டாம். ஏன்னா லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னு நினைக்கிறோம் மியூசிக்லாம். அன்னைக்கு போட்ட இளையராஜா பாட்டு இன்னைக்கு கூட நல்லா இருக்கு கேட்கிறோம் எல்லாமே பண்ணோம்னா
பிகாஸ் தட்ஸ் லாங் லாஸ்டிங். அவங்க வைராலிட்டி பேஸ் பண்ணி அவங்க பாட்டே பண்ணல. ஏஆர் ரஹ்மான் சாங்ஸும் அப்படிதான், அனிருத் சாங்ஸும் அப்படிதான். இன்னைக்கு கேட்டு நாளைக்கு மறந்து போயிடணுன்ற மாதிரி பாட்டெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேண்டாம், அது நல்லது கிடையாது. இப்போ அனிருத் டாப்ல இருக்காரு, அவருக்கே ஏஆர் ரஹ்மான் அட்வைஸ் பண்ணா கிளாசிக்ஸ் நிறைய பண்ணுங்க. பிகாஸ் இட் ஹேஸ் டு பி லாங் லாஸ்டிங். அந்த லாஞ்சிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், பாட்டும் சரி நீங்களும் சரி. ஸோ அதுதான் இது என்னோட கருத்து. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க தாட்ஸ், எமோஷன்ஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. வீடியோ என்ன பிடிச்சிருந்தா 2 பேர் கூட ஷேர் பண்ணுங்க. அதுக்கும் மேல பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஜஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வீடியோ பிடிக்கலன்னா பெரிய டிஸ்லைக் கொடுங்க. மேபி ஐ வில் பி மோட்டிவேட்டட். நன்றி, வணக்கம்.